தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய நாளிலே நாங்கள் பொது காலத்தின் 15வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 15வது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுளால் உருவாக்கப்பட்ட நாங்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமங்களையும் நாங்கள் கடைபிடித்து அவர் காட்டுகின்ற வழியிலே எங்களை நாங்கள் வழிநடத்தி செல்ல தயாராக வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே மனிதர்கள் போடுகின்ற விதிக்கின்ற கட்டளைகளுக்கும் அவர்களுடைய சொற்களுக்கும் அவர்களுடைய விதிமுறைகளுக்கும் அவர்களுடைய கட்டுப்பாடுகளுக்கும் நாங்கள் அடிபணிகின்றோம். ஆனால் இறைவன் என்று வரும்பொழுது அவர் கொடுத்த கட்டளைகளையும் அவர் கொடுத்த நியமங்களையும் அவர் காட்டுகின்ற வழிகளையும் நாங்கள் கடைப்பிடிப்பதும் அவர் சொல்லுவதன்படி வாழ்வதும் மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே 2வது வாசகத்திலே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 15வது திருவசனத்திலே தூய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார்: இயேசு கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். நாங்கள் எல்லோருமே கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை பிரதிபலிப்பவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடவுளுடைய சாயலாகவும் பாவனையாகவும் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஆட்சியில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், பொறுப்புகளில் இருக்கலாம், பணியில் ஈடுபடுபவர்களாக இருக்கலாம், பல்வேறு துறைகளிலே நாங்கள் பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருக்கலாம், பல்வேறு துறைகளிலே நாங்கள் முதன்மை மிக்கவர்களாக இருக்கலாம். எப்படித்தான் நாங்கள் இருந்தாலும், எப்படித்தான் வாழ்ந்தாலும் இறைவனால் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். இறைவனே அனைத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவனே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார். அந்த உணர்வுகள் எங்களுக்குள் பொங்கி எழ வேண்டும். அந்த உணர்வுகளோடு கிறிஸ்தவளாக உடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வர வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் எங்களுக்கு 2 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த 2 கட்டளைகளும், ஒன்று இறைவனை அன்பு செய்ய வேண்டும், 2வது எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். அன்பே சிறந்தது, இறை அன்பே சிறந்தது. அந்த இறை அன்போடு சிறந்த வாழ்க்கை தான் பிறர் அன்போடும் எங்களை இணைக்கின்ற வாழ்வாக இருக்கின்றது. நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார்: உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. பாருங்கள், ஆண்டவரை அன்பு செய்கின்ற பொழுது எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் அன்பு செய்கின்றோம். எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு அரவணைக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பர், என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை செய்வதில்லை. நாங்கள் இறைவன் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்று சொல்லி சொன்னால், இறைவனை நாங்கள் தேடிச் செல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால், இறைவனிலே முழுமை பெற்று வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய வாழ்க்கையையும் அவர் இறை வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தருகின்ற ஒவ்வொரு நற்சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கி நாங்கள் வாழ முன்வர வேண்டும். பிரியமான உறவுகளை நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்கின்றோம்? இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமா? இறைவனுடைய அன்பை தேடுகின்றோமா?
இறைவனோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகின்றோமா? இறைவனுடைய ஒன்றிப்பிலே வாழ நாங்கள் ஆசைப்படுகின்றோமா என்று நாங்கள் கேட்க போனால் எங்களுடைய வாழ்க்கையின் நியதி கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஒருவரை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவருக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராகுவோம். ஒருவரை முழுமையாக அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செயலில் காட்ட முன்வருவோம். ஏனென்றால் அன்பு முக்கியமாக இருக்கின்றது. மனித அன்பு மனிதர்களோடு இணைந்து வாழவும் இணைத்துக் கொள்ளவும் எங்களை அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் மனிதர்களோடு வாழுகின்ற பொழுது, மனிதர்களை அன்பு செய்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்காக துடிக்கிறோம், அன்புக்காக ஏங்குகின்றோம், அன்போடு வாழ எங்களை நாங்கள் துடிக்கின்றோம். அன்போடு சேர்ந்து வாழ, அன்போடு அரவணைத்து வாழ, அன்போடு வாழ நாங்கள் ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இதற்கு மேலான அன்பு இறைவனுடைய அன்பு. முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் நாங்கள் கடவுளை அன்பு செய்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இந்த மாற்றம் இறைவனையும் என்னையும் இணைக்கின்ற மாற்றமாக, அதோடு சேர்த்து இறைவனையும் என்னையும் என்னோடு வாழ்பவர்களையும் இணைக்கின்ற அன்பாக இறை அன்பும் பிறர் அன்பும் எங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம். கடவுளுடைய அன்பு பெரியது, கடவுளுடைய அன்பு விலை மதிப்பற்றது, கடவுளுடைய அன்பு இரக்கம் நிறைந்தது, கருணை நிறைந்தது, எங்களை வாழ வைப்பது. இந்த அன்புக்குள் எங்களை நாங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஆழமான சப வாழ்க்கையோடு இறைவனுக்கும் எனக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனுக்காக என்னை நான் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். திருப்பலிகளிலும் வழிபாடுகளிலும் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாகவும், இறைவனுக்கு எவை விருப்பமோ அவற்றை நாங்கள் நிறைவேற்றுபவர்களாகவும், இறைவனுக்கு எவை தேவையானவையோ அவற்றை தேடி ஓடுபவர்களாகவும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அயலவர்களை நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்காக எங்களை இழக்கவும், எங்களை தியாகம் செய்யவும், அவர்களை அன்போடு அரவணைத்து, அன்போடு ஒன்றிணைத்து, அன்போடு வாழ்ந்து அவர்களில் நாங்கள் நிலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் காட்டுகின்ற வழியை பின்பற்றி, ஆண்டவருடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட நாங்கள், உருக்கொடுக்கப்பட்ட நாங்கள், ஆண்டவருடைய சாயலிலே நாங்கள் இறை அன்போடும் பிறர் அன்போடும் பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் வாழ மாற ஆண்டவர்களுக்கு அருள் புரிய இறைவனின் பாதையிலே செல்லுவோம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல தயாராகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.